ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க மாதாவரம் மெட்ரோ ஹப்புக்கு பக்கத்துல ஒரு லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல மாதாவரம் பஸ் டெர்மினல் பக்கத்துல ஒரு லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல மீஞ்சூர் பைபாஸ் வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துல, இல்ல ரெட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த லொகேஷன்ல நீங்க எங்கேயாவது லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த பிளேஸ் இங்க இருந்து நீங்க எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். மாதாவரம் மெட்ரோ ஹப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஓப்பன் பண்ண போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. அங்க இருந்து ஜஸ்ட் நம்ம சைட் வந்து கரெக்டா 15 மினிட்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி மாதாவரம் பஸ் டெர்மினல்ல இருந்து நீங்க 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. இல்ல நீங்க ஜிஎன்டி ரோட்ல இருந்து வந்தாலும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க இங்க சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். மண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ்ல இருந்து நீங்க வந்தீங்கனாலும் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 4 முக்கியமான லொகேஷனுக்கு நடுவில் நம்ம சைட் இருக்கனால இது ஃபர்ஸ்ட் சாய்ஸா நீங்க வச்சுக்கலாம். இந்த லொகேஷன் நீங்க இடம் பாக்குறதுனா கண்டிப்பா இந்த சைட் உங்களுக்கு செட் ஆகும். பொதுவா இப்ப ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுனா 3 விஷயத்துக்காக பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டினா இமிடியேட்டா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போகணும், ரெடி டு பில்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இல்லாட்டினா ஆல்ரெடி பில்ட் ஆகி இருக்கா, வில்லா மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுமே இருக்கு. இமிடியேட்டா கட்டின வில்லா வேணும்னா உங்களுக்கு வில்லா இருக்கு, ரெடி டு மூவ்க்கு. இல்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போறதுனா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுனா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம், இல்லை நீங்களே பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு லேண்ட் வேணும் அப்படின்னா அப்ரிசியேஷனுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க வாங்கி போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா லேண்ட் வாங்கி போகலாம். இந்த சைட்டை பத்தி சொல்லணும்னா இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உள்ள சைட்டுக்குள்ள வந்து காம்பவுண்ட் வால் சுத்தி வந்திருக்கும். உள்ள வந்து பிளாக் டாப் ரோட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே போட்டிருக்கோம். இபி லைன் எல்லாமே இருக்கு. உள்ள ஆல்ரெடி ஒரு 11 வீடு உங்களுக்கு இருக்கு, ரெடி டு மூவ்ல இருக்கு. ஆல்ரெடி அதுல நிறைய வீடு புக்கிங்லயும் இருக்கு. ஸோ இப்போ பிளாட் இதுல இருக்க பிளாட்டோட சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 1000, 1200 அந்த மாதிரி வேரிய வைட் ரேஞ்ச் ஆஃப் பிளாட் சைஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு. இது வந்து பேங்க் லோனும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு 70% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். மெயினாக நம்ம ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா முக்கியமாக ஒரு 5 விஷயம் பார்ப்போம். என்னென்ன பார்ப்போம்? எஜுகேஷன் பார்ப்போம், பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்டர்டைன்மெண்ட் பார்ப்போம், எம்ப்ளாய்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல மெயினாக எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டிங்ஸில் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், பேசிக்கானது மட்டும் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து வரும்போது ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அது பெரிய பிராண்டடான ஸ்கூல், உங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பஸ் வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருந்தே உங்களுக்கு பஸ் எல்லாமே உங்களுக்கு வருது. அதை தாண்டி இந்த பக்கம் நீங்க ரெட்டில் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிவந்தி ஆதித்யநாத் ஸ்கூல் வந்து புழல் மெயின் ரோட்ல, ஜிஎன்டி ரோட்ல மெயின் ரோட்லயே இருக்கு. அது போக உங்களுக்கு ஹோலி சைல்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நீங்க வேலம்மாள் வித்தியாசம் புழல்ல இருந்து வந்தீங்கன்னா வேலம்மாள் வித்தியாசம் ஸ்கூல் இருக்கு. நீங்க மாதவரம் சைடுல இருந்து நீங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ஆலிவ் ட்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய இதுக்கு நமக்கு வந்து பஸ் சைட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பஸ் ரூட் வந்திருக்கு. பஸ்ல இருந்து பசங்க போற மாதிரி ஸ்கூல் பஸ் இங்க உள்ள வந்துட்டு போகுது. ஸோ நீங்க காலேஜ் அப்படின்னு மெயினா பாத்தீங்கன்னா பக்கத்துல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட் சிட்டி இருக்கு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200-300 கோடி உள்ள ப்ராஜெக்ட். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் இருக்கு, காலேஜ் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம வேற இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்எம்கே 2 இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா நீங்க அம்பத்தூர்ல புழல் டு அம்பத்தூர் ரூட்ல வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு பாலிடெக்னிக் அந்த மாதிரி டிப்ளமோ அந்த மாதிரி படிக்கணும்னா நீங்க புழல்ல இருந்து வரும்போது மெயின் ரோட்ல ஜிஎன்டி ரோட்லயே பாத்தீங்கன்னா நல்லழகர் நாடார் பாலிடெக்னிக், நல்லழகர் நாடார் பாலிடெக்னிக் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேக் சைட்லேயே அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஸோ இங்க மாதிரி காலேஜ்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜ் உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே பேனசோனிக் கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் பைப்ஸ் பக்கத்துலேயே இருக்கு. நீங்க இந்த பக்கம் அம்பத்தூர் ஐடி பார்க் இருக்கு. அம்பத்தூர் வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுல இல்லாத ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியே கிடையாது. ஸோ நீங்க வர உள்ள நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நிறைய பார்த்துட்டே வரலாம். அது போக பட்டாபிரம்ல டைடல் பார்க் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நீங்க சரௌண்டிங்ஸ்ல ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்ல போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு பக்கத்துல எல்லாமே சரௌண்டிங்ஸ். நம்ம சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல். வரும்போது ஃபுல்லா 2 பக்கமும் உங்களுக்கு வீடு இருக்கு. சைட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 11 வீடு இருக்கு, கோவில் இருக்கு, வராயம்மன் கோவில் இருக்கு. அது போக நமக்கு பார்க்குக்கு நிறைய பிளேஸ் விட்டுருக்கோம். இன்னும் நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதோட பிளாட் சைஸ் எல்லாமே 600, 800, 1200 அந்த மாதிரி உங்களுக்கு வேரியபிள் சைஸ்ல பிளாட் சைஸ் எல்லாமே இருக்கு. உள்ள நம்ம வந்து பிளாக் டாப் ரோடு போட்டு சைட் நல்லாவே டெவலப் பண்ணிருக்கோம். 20 ஃபீட் ரோடு இருக்கு, 16 ஃபீட் ரோடு இருக்கு. உங்களுக்கு இபி கனெக்ஷன் உள்ள ஆல்ரெடி இருக்கு. இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள போய்கிட்டு இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் ஏன் நீங்க மெயினா வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம எம்பிசி பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கிருந்து நம்ம நடந்தே இங்க வந்துடலாம். உள்ள உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஷேர் ஆட்டோ எல்லாமே இருக்கு. ஜிஎன்டி ரோட்ல இருந்து நீங்க வரதுன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல இங்க ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம இங்க மெயினா இந்த பிரைஸ் நம்ம இப்ப சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2299 ரூபா சொல்றோம். இந்த பிரைஸ் அடுத்த வருஷமே இதே சைட்டுக்கோ இதுக்கு பக்கத்துல நியர்பைல நீங்க எங்கேயாவது வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் வாங்க முடியாது. மாதாவரம் ஹப் வந்து மெட்ரோ ஹப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 3000 இருந்து 4000 ரூபாய்க்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன். அடுத்த வருஷமே உங்களுக்கு டபுள் த டைம்ஸ் கூட வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாலாம் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. அப்ப இருக்க ரேட்டை விட இப்ப 4-5 மடங்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சைட் நம்ம சிஎம்டி அப்ரூவல் உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ள 4 பக்கமும் அக்சஸ் இருக்கு.
நீங்க அவுட்டர் ரிங் ரோடு வழியாகவும் டெவலப்மெண்ட் இருக்கு, ரெட்டில்ஸ் வழியாகவும் வரலாம், நீங்க மாதாவரம் வழியாகவும் வரலாம். எல்லா பக்கமும் வரும்போது நடுவில் இருக்கனால கண்டிப்பா அடுத்த வருஷம் இது 3000 4000 ரூபாய் உங்களுக்கு அப்ரிசியேஷன் இமீடியட்டா ஆயிடும். ஸோ இந்த ரேட்டுக்கு நீங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் டிலே பண்ணா கூட உங்களால வாங்க முடியாது இந்த ஏரியால. ஸோ இதுக்கு வந்து லோன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். லோன் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேங்க்ல நம்ம ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாருமே பிளாட் சைஸ் இருக்கு. உங்களோட ஒன்று நீங்கள் சேலரி பர்சனாக இருக்கணும், இல்லை ஐடி சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 70% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். மினிமம் இது ஒரு பிளாட்டோட சைஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 15 lakhs அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கையில் இருந்தால் போதும், மீதி எல்லாத்துக்கும் நான் லோன் பண்ணி கொடுத்துருவேன்.